வெல்கம் டு டிடிஎல் டியூட்டோரியல்ஸ். இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது டேலி டெவலப்பரை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இதுக்கு முந்தைய செஷனில் நம்ம டேலி டெவலப்பர்னா என்ன, இதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு தியரிட்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதோடைய என்டையர் திங்ஸ், அதாவது அதோட எக்ஸாக்ட் மீனிங் நீங்கள் டேலி டெவலப்பர் யூஸ் பண்ணும்போது தான் அதோடைய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு நீங்கள் அதோடைய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த செஷன்ல நம்ம அந்த டெவலப்பரை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். இப்ப அந்த டெவலப்பர் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிற முடியும். டேலி சொல்யூஷனுடைய அபிஷியல் வெப்சைட்லயே அதுக்கான லிங்க் அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம டைரக்டா நம்ம இந்த சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கவும் முடியும். அது எப்படி நம்ம வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்க உங்களுடைய சிஸ்டம்ல குரோம் ஓபன் பண்ணிக்கிறீங்க. ஸோ குரோம்ல நீங்க டேலி சொல்யூஷனுடைய வெப்சைட் அப்படிங்கிறது நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இங்க என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா டாப்ல www.tallysolution.com/download அப்படின்னு கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து என்டர் அப்படிங்கிறது பண்றேன். ஓகேங்களா? இன்னைக்கு டேட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜூன் மந்த் 2025ல நம்ம வந்து இருக்கோம். ஓகேங்களா? இந்த டேட் வரைக்கும், அதாவது இந்த மந்த் வரைக்கும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டேலியோடைய டவுன்லோட் வெப்சைட் இந்த மாதிரி தான் இருக்கு. இன் ஃபியூச்சர்ல ஒருவேளை வந்து இந்த வெப்சைட்டோடைய அப்பியரன்ஸ் வந்து மாறலாம். இதுல நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னன்னா கரெக்டான டவுன்லோட் பேஜ்ல இருக்கீங்களா அப்படின்னு மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்க. அப்படியே நீங்க வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா டேலி பிரைம் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இங்க கொடுத்துருக்காங்க. இதுல நம்மளுக்கு டவுன்லோடுக்கான ஒரு லிங்க் பட்டனும் நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. இதை நீங்க டைரக்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ டைரக்டா வந்து என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு டேலி ஃப்ரேம் டெவலப்பர் அப்படிங்கிறது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம டைரக்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க இதை இன்ஸ்டால் அப்படிங்கிறது பண்ண முடியும். இதுக்கு எந்த ஒரு அடிஷனல் காஸ்ட் நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்காது. இப்போ டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். இந்த டவுன்லோட் செக்ஷனை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செட்டப் அப்படிங்கிறது சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? செட்டப் EXE அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நான் வந்து டபுள் டைம் நான் கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டவுன்லோட் பண்றதுக்கான, அதாவது இன்ஸ்டால் பண்றதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கேட்கும். இன்ஸ்டால் பண்றதுக்கு அலோடு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு டைரக்டா இந்த சிஸ்டத்துல என்னால இன்ஸ்டால் அப்படிங்கிறது என்னால பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இன்ஸ்டாலேஷனுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத வந்து கேட்டுச்சு. எஸ் ஆர் நோன்னு கேட்டுச்சு. நான் வந்து எஸ் கொடுத்துட்டேன். இப்ப டைரக்டா வந்து டேலி என்ன பண்ணுது, அதாவது டேலி டெவலப்பருடைய செட்டப் நம்மளுக்கு ஒரு விசார்ட் வந்து ஓபன் பண்ணி காட்டுது. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா அப்ளிகேஷனோட நேம் வந்து டேலி ஃப்ரேம் டெவலப்பர் ரிலீஸ் 6.0ல இருக்கு. ஸோ நீங்க இந்த டுட்டோரியல் பார்க்கும்போது ஒருவேளை ரிலீஸ் அப்டேட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த ரிலீஸ்ல நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்க ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? அதர்வைஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ஓல்டு வெர்ஷன் ஏதாவது இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க ரீஇன்ஸ்டால் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்க அப்கிரேட் அப்படிங்கிறது நீங்க பண்ண முடியும். அன்இன்ஸ்டால் பண்ணாம டைரக்டா நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அப்கிரேட் அப்படிங்கிறது பண்ணலாம். எப்போ அப்கிரேட் ஆகும்? இந்த அப்ளிகேஷனுடைய பாத், ஆல்ரெடி இருக்கக்கூடிய அப்ளிகேஷனுடைய பாத்தும் நீங்க நியூவா இன்ஸ்டால் பண்ணக்கூடிய இந்த பர்டிகுலர் ஃபைலோடைய பாத்தும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா ரிப்பேர் இல்லைன்னா அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் பார்த்து பார்த்தீங்கன்னா சி டிரைவ்ல ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அதுல டேலி பிரைம் டெவலப்பர் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் பாத்துல நம்ம இன்ஸ்டால் அப்படிங்கிறது பண்ண போறோம். இப்போ இங்க டைரக்டா நான் வந்து இன்ஸ்டால் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ எனக்கு நியூவா, அதாவது ஃப்ரெஷ்ஷா என்ன ஆகுது அப்படின்னா டிடிஎல் டெவலப்பர் எனக்கு இன்ஸ்டால் அப்படிங்கிறது ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் வந்து இன்ஸ்டாலேஷனுடைய ப்ராசஸ் அப்படின்னு நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். இப்போ டைரக்டா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் டெஸ்க்டாப்ல டேலி பிரைமோடைய டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு ஐகான் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிடுது. இப்போ இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே நீங்க ஸ்டார்ட் டேலி பிரைம் டெவலப்பர் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிளிக் பண்றது மூலமா நம்ம டைரக்டா இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை நம்ம ஓபன் பண்ணி ஒர்க் அவுட் அப்படிங்கிறத பண்ணி பார்த்துக்கலாம். அல்லது அதுல இருக்கக்கூடிய என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து வியூ பண்ணி நம்ம பார்க்க முடியும். ஸோ ஜென்ரலா நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஸ்டார்ட் டேலி பிரைம் டெவலப்பர் அப்போ நான் கொடுக்குறேன். இப்போ வந்து ஸ்லோவா இந்த பர்டிகுலர் டெவலப்பர் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓப்பன் ஆகிடுது.
இந்த ஸ்கிரீன் தான் வந்து டேலி டெவலப்பருடைய இனிஷியல் லெவல்ல நீங்க பார்க்கக்கூடிய ஸ்கிரீனா வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ டாப்ல பாத்தீங்கன்னா டேலி டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு டேலி பிரைம் டெவலப்பர் இருக்கு. ரைட் சைட் டாப்ல நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், மினிமைஸ் பண்ணிக்கலாம், ரீஸ்டோர் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். தென் இங்க நம்மளுக்கு வந்து ஒர்க் ஏரியாவுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. இதுல டிஃபால்ட் பீரியடோடைய சோர்ஸ் கோட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது சோர்ஸ் கோடை நீங்க ரீட் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா இந்த பிளஸ் ஐக்கான் நீங்க வந்து கிளிக் பண்ணி இதுல என்னென்ன சோர்ஸ் கோடு இருக்கோ அது எல்லாமே நீங்க வந்து பார்க்க முடியும். ஸோ ஃபோல்டர் வைஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இதுக்கான சோர்ஸ் கோட் அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க வந்து இதை மைனஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் சிம்பிள் நீங்க கிளிக் பண்றது மூலமா ஆட்டோமேட்டிக்கா அதை நீங்க சம்மரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுல நியூவா நீங்க ஒரு ஃபைல் ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஃபைல் அப்படிங்கறத எடுத்து நீங்க நியூ அப்படிங்கிறது கிளிக் பண்ணி நீங்க நியூ ஃபைல் அப்படிங்கிறது ஓபன் பண்ண முடியும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபைல்ஸை நீங்க ஓபன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஓபன் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஸோ ஜென்ரலா வந்து எம்எஸ் ஆஃபீஸ்ல இருக்கிற மாதிரி இதுக்கான ஷார்ட்கட் கீஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து இந்த ஷார்ட்கட் கீஸை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடா ஒர்க் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். மேல பாத்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் அண்ட் ஓபன் ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. இது வந்து மல்டிபிள் ஃபைல்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்றோம் சிங்கிள் ப்ராஜெக்ட்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் அண்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ சிங்கிள் ஃபைல் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நியூ ஃபைல் அண்ட் ஓப்பன் ஃபைல் கொடுத்து நீங்க ஈஸியா வந்து அக்சஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்க க்ளோஸ் அப்படிங்கறத கொடுத்து நீங்க க்ளோஸ் அப்படிங்கறத நீங்க பண்ண முடியும். இதுல நியூவா எப்படி நம்ம வந்து ஃபைல் கிரியேட் பண்றது, அது எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா டீடைல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம அடுத்தடுத்த செக்ஷன் நம்ம வந்து பார்க்க போறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.